நான் பருத்தி பால் காய்ச்சிட்டியா? நான் ரெடி ஆகிட்டே இருக்கேன். ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா? ஆமாம். வேலை எனக்காக நம்ம வீட்டில் உட்கார முடியாது இல்லை, பிள்ளைகளை வளர்க்கணும்ல. அது முடியாது, ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும்ல. அதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்போ காய்ச்சிரும், எப்படி இருக்குன்னு தெரியல. தொழில் பருத்தி பால் நல்லா இருக்கும், தொழில் எப்படி இருக்குன்னு தெரியல. கடவுள் எப்படி வச்சுக்கிறது இல்லை, பார்ப்போம். போய் விற்றுட்டு வந்தால் நமக்கு இல்லை என்னத்தைய போட்டதுக்கு காய்ச்சினதுக்கு ஒரு சம்பளம் 10-200 இருக்கும். மக்கள்களை நம்பி போகிறேன், யாரோட இல்லை. தன்னம்பிக்கை இருக்குது, அதை விட பயமும் சேர்ந்து இருக்குது. ஆமாம், போட்ட முதல் 500 1000 போடுறோம், அந்த முதலுக்கு தக்கனே கடவுள் எப்படி வச்சுருக்கேன்னு தெரியல. 2 வருஷம் ஆச்சா? சரி இன்னைக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா தன்னம்பிக்கை விடக்கூடாதுல்ல. தன்னம்பிக்கை விடாமல் செஞ்சது. எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு நல்ல வியாபாரம் வைக்க, நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புங்க. அதைத்தான் சொல்கிறேன், வியாபாரம் வைக்கட்டுன்னு சொல்லி எல்லாரும் கடவுள்கிட்ட எங்களுக்காக வேண்டிக்குவோங்க. மக்கள் உங்களை நம்பி தான் போகிறோம், கடவுள் எப்படி வச்சுக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். முதன்னா நாங்கள் இந்த பட்டாசு கடையெல்லாம் இருக்கோம், அங்கே போய் விற்பாப்புங்க தீபாவளி அப்போ. அப்போ வந்து ஒரு கடையில் திறந்து இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கும். தெருவுக்குன்னு போகிறது இப்போ தான், இதுதான் ஃபஸ்ட்டு. ஆமாம், அது வந்து எங்கள் ஊரில் வேறு சாத்தூரில் விற்றோம். இங்கே வந்து இப்போ விருதுநகர் புது மக்கள், புது ஏரியா, புது இடம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஒருத்தர் இருந்து பார்க்கலாம், காயா பழமானு நைட்டு வீடியோவில் சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம், எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்க. அப்படியே ஒரு கமெண்ட் லைக் போட்டுருங்க. எங்கள் வீடியோவுக்கு லைக் போட முடியுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களெல்லாம் நம்பி தான் வீடியோ போடுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நன்றி. இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.